தேனி தொகுதி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்களாமேடு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். 10 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியை பார்த்திருக்கின்றோம். அந்த ஆட்சியினுடைய சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றோம். 10 ஆண்டு காலமாக எப்படிப்பட்ட ஆட்சியை பிரதமர் கொடுத்திருக்கின்றார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். விளம்பரமே தேவையில்லாத ஒரு ஆட்சிங்க. ஸ்டாலின் ஐயா மாதிரி இல்லைங்க. 33 மாசம் ஆட்சியில் இருந்துகிட்டு விளம்பரமா போட்டு நான் வேலை செய்திருக்கின்றேன், வாக்களியுங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. 10 ஆண்டு காலமாக ஏழை மக்கள், தாய்மார்கள், விவசாய பெருமக்கள், இளைஞர்கள் இவர்களை மையமாக வைத்து ஒரு அரசு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்க முடியும் என்று காட்டி இருக்கின்றோம். அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, 2014 283 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடி ஐயாவுக்கு கிடைச்சாங்க. 2019 303. இன்னைக்கு 2024 மோடி அவர்கள் நம்ம கிட்ட கேட்கிறாங்க, 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டை வளமாக்குவதற்கு, வலுப்படுத்துவதற்கு 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு தேவை. அதிலே அண்ணன் டிடிவி அவர்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நம்முடைய தேனியை சுத்தி பாருங்க. தேனியினுடைய குரலாக யார் இருக்க முடியும் என்று பாருங்க. நம் முன்னால் 2 மாற்றுக் கட்சிகளுடைய வேட்பாளர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஒருத்தர் இருக்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்க. தமிழகத்தில் 21 இடத்துல திமுக நிக்குது. வெறும் 21 இடத்துலங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, வாங்க இந்தியாவை காப்பாற்றலாம், என் கூட வாங்க அப்படிங்கிறாங்க. தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் ஸ்டாலினிடமிருந்து என்பதற்காகத்தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகள், அந்த கோபாலபுரத்து குடும்பத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றணும், மருமகிட்ட இருந்து காப்பாற்றணும். இவர்கள் 33 மாதமாக கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களிடமிருந்துதான் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் கூட்டணி அமைந்திருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளை, தேனியில் அண்ணன் டிடிவி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இடத்திலும் கூட நம்முடைய மூத்த தலைவர்களே இன்னைக்கு களத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அண்ணன் டிடிவி அவர்கள் கட்சியிலிருந்து தன்னுடைய எந்த தொண்டரை நிறுத்தி இருந்தாலும் கூட தேனியிலே வெற்றி பெற போகின்றார். ஆனா ஏன் டிடிவி அண்ணனை களத்துக்கு வர வேண்டிய காரணம் என்னன்னாங்க, மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு வர வேண்டும். அதே நேரத்தில் தமிழகத்தில் ஒரு புதிய அரசியலை மக்களுக்கு காட்ட வேண்டும். 2 கட்சிகளும் கூட, ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம். ஐயா, நான் 2 பக்கம் சொல்றேன், 2 ஒரே கட்சி தாங்க ஐயா, பேருக்கு தான் தனித்தனியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், தொண்டர்கள் வேறு வேறாக இருக்கலாம், தொண்டர்கள் 2 தொண்டர்களும் பிடிப்பாக இருக்கலாம், ஆனா தலைவர்கள் ஒண்ணுதாங்க. 2024 தேர்தல் நமக்கு தெரியும். தேனியில அண்ணன் டிடிவி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக 2 வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். 2 வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். ஆனா தொண்டர்கள் ஒன்று சேரலைங்க. மக்கள் அவங்க கூட போகல. இந்த முறை 2024 ஏப்ரல் 19ஆம் தேதி தேனி பாராளுமன்ற தொகுதியிலே பார்ப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைய போகின்றார்கள், வாக்களிக்க போறாங்க. அவர்களுக்கு தெரியும், அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யார் என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும்.